வழிபாட்டுக்கு முன்பதாக இடங்கள் உரைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இந்த முதலாவது இடங்களுடைய சின்ன வயசுல இருந்து நாங்களும் ஒரே நன்றாக பழகி இன்னைக்கு எனக்கு 2 கனவுல கூட நினைக்கவில்லை. எங்களை 2 days இருந்து நல்ல ஆக்டிவான ஒரு எந்த நேரம் எல்லாரையும் சேர்த்து அன்போடு பழகணும் என்றும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் என்று நினைக்கிறார். எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் கோல் எடுத்து எப்படி இருக்கிறீங்க இருந்து என்னால் இன்னைக்கு ஒண்ணுமே கலைக்க என்னால் ஒண்ணுமே சொல்லி இல்லாம இருக்குது எங்களா பற்றி என்னத்த சொல்றேன்னு சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு ஒரு நாள் விட்டாலே மட்டும் எங்களா பற்றியே சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு சோழான எல்லா விதத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு குரூப் ஆரம்பித்து எல்லாரும் ஆக்டிவா இருக்கணும்னு நினைத்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டு எல்லாருக்கும் உதவி செய்ய கொண்டு வருவாங்க. நல்ல உள்ளம் படைத்த ஒரு நன்றி. எடுத்த உடனே ஒரு காலை அனுப்பி எல்லாத்தையும் போய் நோக்கி ஆனா இப்ப இவ்வளவு இதா இருக்கிறது ஆனா அவர் தெரியாமையே கூகுள்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர் சொல்றதுக்கு கூட எனக்கு சொல்ல முடியாம இருந்துதான் இல்லை. என்ன தெரியாதே தெரியும். எல்லோருக்கும் நான் ஏஞ்சலாவை பற்றி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் ஏஞ்சலாவை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். நான் ஏஞ்சலாவை சித்தி என்று சொல்வதை விட அம்மாவாக இருந்த காரணம் அது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் என்னென்ன ஆலோசனை வச்சு அதன்படிதான் நான் இந்த வாழ்க்கையை கொண்டு நடத்தினார். இன்றைய நிலையில் அவர் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வேண்டாத நிலையில் இறைவன் செய்திருக்கிறார் என்றால் நாங்கள் அனைவரும் அவருடைய ஆத்மாவுக்காக என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் இறைவனுடன் சேர வேண்டும் என்ற இதை இறைவனுக்கு முன்வைக்கின்றோம். சிறு வயதில் இருந்தே அவர் என்னை அக்கா என்றுதான் அழைப்பார். ஆனால் ஒவ்வொரு கணப்பொழுதும் அவருக்கு நான் தேவை. நான் ஊருக்கு போறதா இருந்தாலும் அவை கூட தேவா. நான் யூனிவர்சிட்டி ஏற்பட்டு அங்கு போகும்பொழுதும் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து I have finished my race. I have kept the faith. திருமதி ஏஞ்சலா பிலிப் ராஜநாதன் அவருடைய இறுதி நல்லடக்க வழிபாட்டுக்கு வருகை தந்திருக்கும் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபத்தோடு நாங்கள் இந்த நல்லடக்க வழிபாட்டை ஆரம்பிப்போம். தலை தாழ்த்தி கடவுளுடைய சமூகத்திலே ஒரு நிலையான இருப்பிடத்தை பெற்றுக்கொண்ட மகளுடைய நல்லடக்க ஆராதனைக்காக நம்முடைய இதயங்களை ஒருமுகப்படுத்துவோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கடவுளிடத்திலே நம்பிக்கையாகிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாகிருங்கள் என்று சொல்லி நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையிலே நல்வழிப்படுத்துகிற ஆண்டவருடைய வார்த்தையிலே எங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்பி நிற்கிற தெய்வத்தினுடைய பிடியிலே நாங்கள் அனைவரும் இந்த இடத்திலே கொண்டு கூட நீர் எங்களுக்கு கிருபியாய் கொடுத்த ஒரு மனநிறைவான நேரத்துக்கு நன்றி ஆண்டவரே. பிறந்து வளர்ந்து மணந்து வேறு பெற்று பெருமிதம் கொண்டு பரத்தினிலே ஒரு நிலையான இடத்தை பிடித்து கொண்ட உம்முடைய பிள்ளையினுடைய நல்லடக்கத்திலே நாங்கள் இணைந்திருக்கிற பொழுது கடவுளே உம்முடைய ஆறுதலையும் அரவணைப்பையும் எங்களுக்கு இந்த அருளும்படியாக ஜெபிக்கிறோம். மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவர், உயிரோடு எழுந்திருக்கிற ஆண்டவர், நிச்சயமாய் உம்முடைய சமூகத்திலே
இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உயிர்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்திலே நீ தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலே பெற்றாருக்கு நல்ல ஒரு மகளாக, சகோதரங்களுக்கு நல்ல சகோதரியாக, அருமையான துணைவருக்கு நல்ல துணையாக, பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக, கடவுளுடைய பார்வையிலே சேவை செய்து இன்னும் பல பேருடைய வாழ்விலே நீங்காத இடம் பிடித்து மரணம் ஒரு முடிவல்ல, அது புது வாழ்வின் ஆரம்பம். இன்ற மத்தியிலே அமரனாக இருக்கின்ற அன்புக்குரிய மகள் ஏஞ்சலா அவருடைய புதிய வாழ்வுக்குள் பிரவேசித்திருக்கிறார். 53 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து பல நல்ல நிகழ்ச்சிகளை, துக்ககரமான நிகழ்ச்சிகளை சந்தித்து இறைவனோடு இன்று பரவ ராட்சியத்திலே அவருடைய மடியிலே வீட்டிருக்கிறதாக நான் விசுவாசிக்கிறேன். உலக வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்த 53 வருஷங்களும் அன்பான கணவருக்கு ஒரு மனைவியாகவும், செபோன், யோசிவா, ஜோண்டி ஆகிய 3 ஆண் குழந்தைகளுக்கும் அருமையான ஒரு தாயாகவும், உற்சாக உணவர்களுக்கு ஒரு நல்ல சகோதரியாகவும், பெற்றோருக்கு கடைசி செல்ல குழந்தையாகவும், மாமன் மாமியருக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் இந்த உலகத்திலே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை இன்று இறைவனுக்கு ஒப்படைத்திருக்கிறார். 200வது ஆண்டு கொண்டாடுகின்ற பொழுதும் என்னோட தொலைபேசியிலே சுயமாயிருந்த மகள் ஏஞ்சல் அங்கே எப்படியாவது இந்த 200வது ஆண்டு விழாவிலே நான் எப்படியாவது இந்த இன்சல் அம்மையாருடைய படத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நான் கொடுக்க வேண்டும், நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் பல தடவை முயற்சிக்கிறேன், ஒரே ஒரு வழி இருக்கிறது. எங்களுடைய திருச்சபையை சேர்ந்த போதவர் லண்டனிலே ஜெப் டேவிட் இருக்கிறார், அவரோடு நீங்கள் அவர் நம்பரை கொடுத்து தொலைபேசியிலே கேளுங்கள், ஒருவேளை அவர் உங்களுக்கு உதவலாமன். பல மாதங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு தொலைபேசி லண்டன்ல இருந்து வந்தது. போதவர் ஜெப் அவர்கள் எடுத்தார். அவர் சொன்னார், அங்கு நான் எல்லா இடமும் தேடிவிட்டேன், வின்சென்ட் அம்மையாருடைய படத்தை காணவில்லை. கடைசியாக அவருடைய கல்லறையிலே இருந்து அந்த படத்தை எடுத்து நான் ஏஞ்சலாவுக்கு டச் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள் என்று சொன்னார். நான் இன்னும் பார்க்கவில்லை, ஆனால் 200வது ஆண்டிலே கொடுத்திருப்பா என்று நினைக்கிறேன். அம்மா என்ன இருக்கீங்களா? அம்மா எல்லாரும் யோசிக்கிறீங்க, அம்மா அப்படி போயிட்டாரு. ஆனா
அம்மாவும் ஒவ்வொரு ஆட்களுக்குள்ளேயும் இருக்கிறா. அம்மா இருக்கா, அதான் நான் நம்புறேன். பைபிள்லேயே சொல்லியிருக்கு, செட்டதுக்கு பிறகு இங்கே வந்து இருக்காது. அதுதான் நான் நம்புறேன். காலகாலமாக தான் நம்பி வரோம். எனக்கு அம்மா இறந்துருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அம்மா நம்ம ஒவ்வொரு ஆட்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அந்த நம்பிக்கை நமக்கு வரும். ஏன்னா நம்ம கடவுளை விசுவாசிக்கிறோம், கடவுளை நம்புறோம். இப்போ நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அம்மா பார்க்கணும், நம்ம பார்த்து கொண்டா இருக்கா. அம்மா கிட்டத்தட்ட 4 வருஷம் கேன்சரில் அப்படி பார்த்தீங்கன்னா அப்பா ஃபுல்லாக இருந்தவன். ஒரு நாள் வாரேன், வேலைக்கு போகிறேன். அம்மாவோட ஃபுல்லாக எந்த நேரம் அப்பா ஃபுல்லாக இருந்தவர். அண்ணா தம்பி அவங்க 2 பேரும் நல்ல சப்போர்ட் தந்து, அதே நேரத்தில் சுற்றி இருந்தாக்கள் அவங்கள நல்ல சப்போர்ட் தந்து. அது மட்டும் இல்லை, டாக்டர்ஸ் நர்சஸ் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் இந்த கேன்சர் வந்தால் குறைஞ்சது 2 வருஷம் தான் இருக்கலாம். நம்ம 4 வருஷம் இருந்தது. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் அவையில் இருந்த நம்பிக்கை அதான் அவைய 4 வருஷம் வாழ வச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்கிற நம்பிக்கை தான். அவைக்கு 2014 தான் ஃபர்ஸ்ட் சமீபம் வந்தது. அதை நான் கடவுள் சரியாக்குவேன்னு சொல்லி நம்பிக்கை வந்து அப்போ நிறைய நான் கூப்பிட்டுருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, வாங்க ஒருக்கா போய் காட்டிட்டு வருவோம் என்ன சொல்லுவா. இல்லை இல்லை அது தேவையில்லை அப்படி நம்ம நான் கடவுள் இருக்கேன் அப்பா விட்டுட்டேன் தொடர்ச்சியாக இருக்காங்க. அதனால இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இது நம்மளோட நிறைய பேருக்கு இந்த இது இருக்கு. இது காட்டி கொடுறதில்ல, உள்ள வச்சிருக்கிற நடக்க முடியும். நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு நம்ம. அதே நேரத்தில் நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கொள்ளணும். இருக்கிற வரைக்கும் அம்மா எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்கா. கடவுள் இதில் நம்பிட்டு இருக்கேன். கடவுள் பட்ட கஷ்டம் ஆனால் அது நான் பார்த்தது இல்லை. ஆனால் நான் அம்மா மூலமா அதை பார்த்துருக்கேன். அம்மா பட்ட கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. 4 வருஷத்துல அவங்க பட்ட கஷ்டம் நிறைய. இங்கே அந்த பதவிக்கு போனேன், அங்கே 1 மாதம், பிறகு கொழும்பு, பிறகு இங்கே கேன்சர் யூனிட், பிறகு போர்ட், பிறகு இங்கே கடைசி நேரத்தில் கூட நல்லா தான் இருந்தவன். கிட்டத்தட்ட ஜூலை 1 வீக் தான் அவன் வேலை போனவன். அப்போ சொன்னவன் ஏதாவது விநாயகர் வந்தா இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், நான் ஒரு 3 டேஸுக்கு முதல் அவன் எம்ஐசியூவில் வாழ்றதுக்கு முதல் நான் மத்தியானம் நித்திரம் வந்து கொண்டேன். நான் அப்போ கிணவுல வந்தா பழைய சிரிக்கமோத்தோட வந்தா வந்து சொன்னா. நான் கடவுள போயிட்டேன், யோசிக்க தேவையில்ல. என்னை எப்போ பிடிச்சிட்டு இருக்கிறது டாக்டர்ஸும் அந்த மெஷின் தான். அதனால் என்ன நான் டாக்டர் எழுதிட்டேன். அது இந்த இடத்துல சொல்கிறேன், எனக்கு அது ஒரு கிணவா வந்தது. அவன் மெட்டது சாப்பாடு கொடுக்குற யாராவது வீட்டுக்கு வந்தா கூட அம்மா ஒரு நாள் காய்ச்சல் நல்லா தெரிஞ்சாங்களா வந்து சாப்பிடுவோம், ஒரு வாயினாலும் சாப்பிட்டு போங்க என்று சொல்றாங்க அம்மா. அப்படி இல்லாட்டி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. ஆனா கடைசி நேரத்துல இந்த கொரோனா வந்து அதை கிட்டத்தட்ட 1 வருஷம் அம்மா இந்த கையத்தான் அப்பா கிளினிக்கு போயிட்டு ஆமா நாயோட இருந்தவ வளர்த்தேன். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு கிட்ட நாயோட வளர்த்தேன். அதோட ஃபுல்லா இருந்தவ. நாங்க மேல 3 பேர் இருக்கு. அப்ப நான் கீழே அடிக்கடி இறங்கி வரேன், ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது குடிச்சிட்டு போக மாட்டேன். அப்ப கதவையை பார்த்துட்டு இருப்பா, என்னம்மா என்ன வேணும் என்று கேட்டா, இல்லை யாராவது வருவாங்க காயப்போம் என்று சொல்லுவான். நான் இல்லை ஒருத்தர் வர மாட்டேன், இப்போ கொரோனாவில் யார் வர போறாங்கன்னு கேட்டா உடனே சொல்லுவா, இல்லை இல்லை யாராவது வருவாங்க, நான் அவரோட வேலை சொல்லியிருக்கேன். அவை அறியாம அவைக்கு ஒரு தனிமை கிட்டத்தட்ட போயிட்டு நான் நிறைய தடவை கூப்பிட்டுருக்கேன், வாங்க அப்பா போயிட்டு வேலைக்கு மேலே போவோம்னு சொல்றேன். அப்ப அவன் சொல்லுவா, இல்லை இல்லை நான் இருக்க போறாங்க. அப்ப நாங்கள் டேட்ல இடையில வந்து ஏதாவது பிஸ்கட் நான் கொடுக்குறேன். நான் குடிக்கல சிரிப்பா. அதே நேரத்துல கடைசியா அவ கலைஞரோட பிப்ரவரி 5 தான் காய்ச்சவ. அதே நேரத்துல எனக்கும் அம்மாவுக்கு தான் கூட சண்டை வாழ. அப்படி சண்டை வரலாட்டி அவைக்கு நித்திர விடாது, எனக்கு நித்திர விடாது. இதே மாதிரி தான் அப்பாவோட நான் தான் சண்டை ஓடிட்டேன். நீ யாரோட சண்டை ஓடிக்கிறேன்னு நான் யோசிக்கிறேன். அம்மா போனதை பற்றி நான் யோசிக்கல. ஆனா கடைசி நேரத்துல கூட அம்மா கதைக்கே நாம போயிட்டு கடைசி 4 மாசம் மார்ச்ல இருந்து அம்மா ஃபுல்லா வெயிட்லெஸ் தான், கதைக்கவே இல்லாமா. நாங்க அப்படிதான். ஆனா அவ கதைக்கிற நிகழ்வு இல்லை. ஆனா கதைக்க ட்ரை பண்ணவன். ஆனா அவ இல்லை கடைசி வரைக்கும் அவ ஃபைட் பண்ணவன். பிறகு இங்க வன்மான் எங்க வீட்டுக்கு 2 நாளைக்கு கொண்டு வந்த வீட்டை. அப்ப நானும் அம்மாவோட காய்ச்சினான், கதைக்கவே இல்லை. அவ கதைக்க வலிக்கிட்டு இருப்பா.
ஆனா நான் சிரிக்க வைக்கினான். அம்மா கடைசியா சிரிக்க வைக்கணும் கடைசியா சிரிக்க வைக்கினான். அம்மா சிரிக்கத்தான் வந்தவன். அந்த எனக்கு இப்பயும் நான் யோசிச்சுட்டு அம்மா சிரிக்கிட்டா இல்லை சிரிக்க வச்சுட்டேன். அம்மாவோட கூட நான் தான் அம்மாவோட ஃபுல்லா நான் இருந்தான். அம்மாவோட இருந்துட்டேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா நம்மளை விட்டு போனாலும் நான் யோசிக்கிறேன் அம்மா நம்மளை விட்டு போகல. அம்மா இப்ப படத்துல படத்துல அம்மா அதே தான் என்ன வந்து வீட்டா போயிருக்கா. எல்லாருமே கேன்சர்டா கொள்ளாத அர்த்தம். அந்த காலத்துல கேன்சர் இருந்திருக்கா. அதான் இந்த காலத்துல கேன்சர்டா ஒரு காய்ச்சல் தலையடி மாதிரி போயிட்டு நீ போக இந்த அர்த்தம் எழுதுறா. அதே மாதிரி தான் நீங்க ஒரு நம்பிக்கை வைங்க. கடவுள் நம்பிக்கை வைக்க நம்ம சொல்லல. கடவுள் நம்பிக்கை வைங்க. ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரி செக்கப் கட்டாயம் நீங்க அதுக்கு போதாம எங்கடா அப்படி போதாட்டி இதே மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் தரணும். அம்மா கடைசி நேரத்தில் கொஞ்சம் விழுப்பாட்டு தயார் செய்யறவ அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. கிட்டத்தட்ட 22 வருஷம் பேங்க் தான் ஃபுல்லா. அம்மா 53 வருஷம் வாழ்ந்திருக்கா. 23 வருஷம் அப்பாக்காக, 23 வருஷம் அப்பாக்காக, 21 வருஷம் அண்ணாக்காக, 20 வருஷம் எனக்காக, 18 வருஷம் தம்பிக்காக எல்லாம் செலவழிச்சிருக்கா. மற்றபடி அம்மா யாருக்கும் ஒன்றும் செய்யல. அம்மா நீங்க யாராவது அழுது பார்த்துருக்கீங்களா? யாராவது நான் நினைக்கிறேன் ஒருத்தர் அழுது பார்த்துருக்கீங்க. எனக்கு ஒருத்தர் அழுது பார்த்தேன். அம்மா எப்பயும் சிரிக்க போதோட நான் பார்த்துருக்கேன். அம்மா அழுதுங்களா? நான் அம்மா அழுது நான் பார்த்துருக்கேன். அதனால நீங்க அம்மா நீங்க அழுதுங்களா? அம்மாவுக்கு உண்மையா பிடிக்காது. நீங்க எல்லாரும் சிரிச்சுட்டுங்க. எனக்கு உள்ள கவலையாத்தான் இருக்கு. ஆனால் வெளியே காட்டி கொள்ளாம இருக்கேன். இல்லை அம்மா காட்டி அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் நல்லா ஸ்ட்ராங்கா இருங்க. விட்டு போன யோசிக்காங்க. நம்மளுக்குள்ள ஒரு ஆளுக்குள்ள இருக்கிறாங்க. அதாவது விட்டு போனேன் அவ எதை நாங்கள் கொண்டு போவோம். நம்மளும் அந்த கடவுளுக்கு நன்றியை செஞ்சு கொண்டு இந்த தங்கத்துக்கு கொடுத்த நன்றி. மற்ற எல்லாருக்கும் நன்றி. அம்மா பார்த்து நம்மளோட பையனை எல்லாருக்கும் நன்றி. அம்மாவோட எல்லா செய்தான் நன்றி. அதே நேரத்தில் அண்ணா தம்பி அவங்களுக்கு நான் மெயினாக தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோட அம்மா சப்போர்ட் பண்ணேன். முக்கியமாக அப்பாவுக்கு சொல்கிறேன். அப்பா கிட்டத்தட்ட 23 வருஷம் எங்கள் அம்மா நல்லா பார்த்துட்டீங்கப்பா. 4 வருஷம் தான் அம்மாவோட ட்ரீட்மெண்ட். அது எனக்கு தெரியும். நான் வெளியே காட்டல. நீங்கள் அழுதிங்கன்னாப்பா, நீங்கள் அழுதிங்கண்ணா எல்லாத்தையும் வெளியே இது பண்ண மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைண்டு நீங்கள் அழக்கூடாது. நீங்கள் அழுகக்கூடாது. அதான் அம்மா ஆசை. நீங்கள் அழக்கூடாது. தேங்க்யூ. திருமதி ஏஞ்சலா அவர்களை இந்த வேளையிலே நினைந்து உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து உடைய சமூகத்திலே ஆறுதல் பெற்றுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த உலக வாழ்விலே உடைய பிள்ளையை நீ வாழ விட்ட காலங்களுக்காய் நீ துதிக்கிறோம், நீ சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளையாய் இந்த உலக வாழ்விலே நீ கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தை பருவத்திலே இருந்து ஆண்டவரை உமக்குள்ளாய் அவ வாழ அவருக்கு கொடுத்த விசுவாச வாழ்வுக்காய், ஆன்மீக வாழ்வுக்காய் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, கிறிஸ்துவுக்குள்ளாய் பலம் கொண்டு இந்த உலகத்திலே உடைய பிள்ளை முடிய பரியந்தம் வாழ நீ கொடுத்த தெய்வீக வல்லமை தேவ பலத்துக்காய் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாய் வாழ, சகோதரங்களுக்கு ஒரு நல்ல சகோதரியாய் வாழ நீ கொடுத்த காலங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் அப்பா அந்த பிள்ளைக்கு முடிவு பரியந்த நல்ல பராமரிப்பை கொடுக்க அப்பா நீ கொடுத்த நல்ல கணவனுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அமிதமாய் அவருக்கு கொடுத்த அன்பான பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு வாழ்கின்ற பிள்ளைகளை அவருக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே பாசமிகு தாயாக, ஆண்டவரை பாசமிகு மனைவியாக, பாசமிகு சகோதரியாக அந்த பிள்ளை இந்த உலகத்திலே வாழ நீ கொடுத்த காலங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரை திருச்சபையிலே ஆற்றிய பணிகளை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா நிலையிலும் பணியாற்ற முடியப்பட்டவர் இறுதி காலத்திலும் அந்த மகளுக்குள்ளே நீ கொடுத்த அந்த வாஞ்சைக்காய், அந்த விருப்பத்தைக்காய், என்னால் முடிந்தவரை தேவ மகிமைக்காய் நாம் பணி செய்ய வேண்டும் என்ற அந்த ஆற்றலை, அந்த உற்சாகத்தை அந்த மகளுக்கு நீ கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவை எடுத்து பயன்படுத்தி எல்லா நேரங்களையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனா கட்டப்பட்ட கைவேலையிலான நித்திய ஒரு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய கர்ம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியனும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேடத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியில்லாதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேடத்தை விட்டு குடிபோகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வழிபட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். உங்களே ஆமென். இந்த ஷீட்ல என் பேர் மாமா திரு செல்வநாதன் போட்டிருக்குது. அவ என்ன அப்பையா செல்வநாதன் தான் கூப்பிடுவார். எத்தனையோ நேரத்தில் என்னோடதான் அவர் சேட்ட படியெல்லாம் எல்லாம் மறக்கலாம். ஏஞ்சலாவின் கடைசி சடங்கில் கலந்து கொள்ள இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். ஏஞ்சலாவின் நல்ல குணங்களை கூறுவது என்பது நீண்ட நேரத்தை எடுக்கும். எவருக்கும் உதவுவது என்பது ஏஞ்சலாவுக்கும் மிகவும் விருப்பமான ஒரு விஷயமாகும். இவர் எங்கள் குடும்பத்திற்கு வந்த பின் எவ்வளவோ நல்ல விஷயங்களை முன்னணி செய்து முடித்திருக்கிறார். எந்த விஷயங்களை நன்றாய் செய்து முடிக்க வேண்டிய சக்தியை வல்லமை கடவுள் அபிரிதமாக கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனை ஆனாலும் ஒரு முறை தான் கேட்பார், பின்பு அதற்கு வேண்டிய நல்ல முடிவை அவர் கூறுவார். இப்படி ஒரு நல்ல பிள்ளையை எங்களுக்கு தந்த கடவுளுக்கு கூடாத கோடி நன்றிகள் கூற நானும் எங்கள் குடும்பத்தாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி நன்றி. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீர் ஆதரித்தேன் அரவணைப்பேன். நேசிக்கிற பிதாவே, மீண்டும் ஒரு அமைதியின் வேலைக்காக நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் விலகிலே எம்மை வாழ வைத்து நம்முடைய வாழ்வின் வழிகாட்டியாக நீர் இருந்து நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையை தந்து எங்களை பராமரித்த அன்பை எண்ணி பார்க்க நீர் ஒரு தருணத்தை நமக்கு ஏற்படுத்தியதற்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த உலக வாழ்விலே ஆண்டவரை அன்பாக நீர் கொடுத்த இந்த சகோதரியை நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. அவருடைய கடந்த கால வாழ்வின் நிகழ்வுகளிலே அப்பா நாங்கள் பங்கு கொள்ளவும், அவள் கூடாக நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், நன்மையின் செய்திகளை ஆண்டவரை கண்டு சமாதானம் அடையவும் ஒரு ஏதுவான பாத்திரமாக இவ்வுலகில நீங்கள் வைத்தமைக்காக நாம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எப்பொழுதும் அன்புள்ள ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு நண்பியாக தன்னை அடையாளப்படுத்துவதிலே முன்னின்று தன்னை முழுவதுமாய் கிறிஸ்துவுக்காக முன்னிறுத்திய அவருடைய அன்பின் அடையாளங்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்க்க ஆண்டவர் கொடுத்த மகத்துவமான வேலையை நினைத்து நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் தாயினிடத்திலே இருந்து மனைவியினிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை தகப்பனே பகிர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவோடு என்னுடைய மனைவி என்னுடைய தாய் வாழுகிறார் என்ற அந்த விசுவாசத்திற்குள் உறுதி கொண்ட பிள்ளைகளாக இன்னும் தங்களை ஆண்டவரை அதிகமாய் பலப்படுத்தி கொண்டு வாழ கிருபை அளிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த இடத்திலே தகப்பனை கண்ணீரோடு வேதனையோடு துயரித்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக சிந்திக்கிறோம். ஆற்றும் கரம் கொண்டு அன்பின் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் தேற்றப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வேளை முழுவதிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் வழிநடத்துதலும் கூட தாங்க வேண்டும் என்று எங்களுக்காக மறைத்து உயிர்த்து இன்றும் எங்களுக்காக ஜீவிக்கிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரும் ஆகிய நல்லாண்டவர் இயேசுவின் வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதா குமாரன் தூயாவியாருடைய திருப்பேரிலே
ஆமென். ஏஞ்சலாவினுடைய பிரிவுனாலே வாடுகின்ற குடும்ப உறுப்பினர்கள், கணவர், பிள்ளைகள், உறவுகள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் வடக்கு கிழக்கு தென் மாவட்டத்தின் சார்பாகவும் நம்முடைய அனுதாபங்களை, எங்கள் ஆறுதல்களை நாம் கொண்டு வருகின்றோம். ஏஞ்சலா சிறு வயதிலிருந்து வளர்ந்த அந்த பருவம் ஒரு சிறந்த ஒரு பருவம். அந்த கால பகுதியிலே பிள்ளைக்குள்ளே இருந்ததான விசுவாசத்தின் ஆழம்தான் அவருடைய பிற்கால வாழ்விலே, அவருடைய இறுதி போராட்ட 4 வருடங்களுக்கும் அவருக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். அந்த வாய்ப்பை நாம் என்ன வாய்ப்பு என்று கேட்டால், அதுதான் இப்போது மகன் மூலமாக வெளிப்பட்ட அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆஞ்சலாவினுடைய மரணத்தோடு போராடிய அந்த போராட்டத்திலேதான் அவருடைய விசுவாசம் மாத்திரமல்ல, எல்லோருடைய விசுவாசத்தையும் அவர் பலப்படுத்தி இருக்கிறார். இங்கே பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலே, நாம் குடியிருக்கிற இந்த வீட்டை விட்டு நாம் அகலவிருக்கிறோம், நம்முடைய வாழ்வை குறித்து பேசுகின்ற பொழுது மரணத்துக்குள் வாழ்வை காணுகின்ற அந்த வாழ்வை குறித்த ஒரு ஆழமான செய்தியை, ஒரு போராட்டம் என்று சொல்லுகிறார். அந்த போராட்டத்திலே தான் ஏஞ்சலா ஜெயித்திருக்கிறார், வெற்றி கண்டிருக்கிறார். அவருடைய மரணத்தின் போது அவர் ஆயத்தப்படுத்திய அதே விதமான ஒரு ஆயத்தத்தை தான் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்நாளிலே தான் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பு தன்னுடைய சீடர்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்பது நமக்கு தெரியும். வாசியை கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 14வது அதிகாரத்திலே வருகிற பகுதியானது தன்னுடைய சீடர்களை ஆயத்தப்படுத்திய அந்த ஆயத்தத்தின் வார்த்தைகள் அவை. இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் என்று சொல்லி தொடங்கி, உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்த பண்ண போகிறேன் என்று அவர்களை வழிநடத்தி செல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். மரணத்தை நாம் மரணமாக பார்க்காமல் மரணத்தை ஒரு வாழ்வாக பார்க்கின்ற பார்வையை ஏஞ்சலா நமக்கு எடுத்து காட்டி சென்றிருக்கிறார். எல்லோரும் நினைக்கலாம், ஏன் இவ்வளவு வேதனை என்று சொல்லி. நாம் வேதாகமத்திலே வேதனையின் பிள்ளைகள் நிறைய பேரை நாங்கள் காண்கின்றோம். வேதனையோடு வாழ்ந்தவர்களை நாங்கள் நிறைய காண்கின்றோம். யோபுவை கண்டிருக்கிறோம். அந்த யோபுவினுடைய வேதனையிலே அருகிலே இருந்து தாங்கொள்ளா வேதனையிலே வாழ்ந்தவர்கள் அநேகம் இருக்கிறது. பல காரியங்களை பிதற்ற தொடங்கியவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அதற்கு ஊடாக கடவுளோடு விசுவாசம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இறைவனுடைய கனவே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்ற நிச்சயத்தை கொடுத்த அந்த அனுபவம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய மகள் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நமக்கு தந்து சென்றிருக்கிறார். அவர் கற்று தந்த காரியம் அநேகம். குடும்பத்தினரை போதிய ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். விசுவாசத்திலே அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். மகன் சொல்லுகின்ற போது சொன்னார், கண்ணீர் விடக்கூடாது என்று. கண்ணீர் விட வேண்டும், தைரியத்தோடு விட வேண்டும். கண்ணீர் விட வேண்டும், விசுவாசத்தோடு விட வேண்டும். கண்ணீர் விட வேண்டும், நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. கண்ணீர் எப்போதும் நம்பிக்கையை துளிக்க வைக்கும் கண்ணீராய் மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பின் நண்பன் லாசரு மரித்த போது கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த கண்ணீர் அவர் வேதனையிலே வாடியது அல்ல, மாறாக அவர் தன்னுடைய நண்பனுக்காக செலுத்திய அந்த கண்ணீராகும். அதை அவர் எவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கையை உலகுக்கு கொண்டு வந்தார் என்பது லாசருவின் கதையிலே நமக்கு தெரியும். ஆகவே நிச்சயமாய் நாம் முகமுகமாய் ஏஞ்சலாவை பார்ப்போம். நிச்சயமாய் அவர் வழிநடத்தி சென்ற அந்த வழி ஒரு நாளும் மாறாது. அவருடைய நேர்முகமான காரியங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்றும் மாறாது. இப்போதும் எனக்கு நினைவிருக்கிறது, கொள்ளுப்பட்டி திருச்சபையிலே சிறிய பிள்ளையாக அவர் அங்கே வழிபட்ட காலங்களை நான் நினைத்து பார்ப்பதுண்டு. அந்த நாட்களிலே அவர் கலகலப்போடு அந்த இடங்களிலே சுற்றி வந்த அந்த அனுபவத்தை நினைத்து பார்க்கிறேன். திருச்சபையிலே பல பொறுப்புகளை எடுத்துக்கொண்டதை நான் கண்டிருக்கிறேன். இவையெல்லாம் அவர் கடவுளோடு எப்படி வாழ்ந்தார் என்பதை காட்டும் உதாரணங்கள். ஏராளமான சாட்சிகளை கேட்டோம், ஏராளமான வார்த்தைகளை கேட்டோம். இதற்கு கூடாக நாம் நம்பிக்கையோடு எதிர்காலத்தை நோக்கி நிற்போம். ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நமக்கு ஒரே ஒரு காரியம், ஏஞ்சலா கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் அருமையான ஒரு வாய்ப்பை தந்து சென்றிருக்கிறார். உங்களுடைய அன்புக்குரியவரை நீங்கள் பராமரிக்கக்கூடியதாக ஒவ்வொரு தருணமும் நீங்கள் அர்ப்பணித்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறதே, அது உலகத்திற்கு
ஆஞ்சலா மூலமாக கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய செய்தியாகும். எப்படி ஒரு நோயாளியை பராமரிக்க வேண்டும் என்பதனை குடும்பத்தின் அக்கறையை நீங்கள் எடுத்து காட்ட உங்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கே எல்லாவற்றுக்கும் நாம் துதி செலுத்துவோம். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களுடைய ஒரு கூட இருந்து ஆறுதலையும் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் நமக்கு தந்து ஆண்டவருடைய அண்டையிலே இருக்கின்ற அந்த பாக்கியத்தை பெற்ற அந்த அடியாளை நாம் நினைந்தவர்களாக ஆண்டவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துவோம். ஆமென். ஜெபிப்போம். உயிர்த்தெழுதல் மெய் வாழும் நாளில் என்னை விசுவாசிக்கிறவன் மறைக்காலம் கிடைப்பான் என்று சொன்ன ஆண்டவரை, உமக்குள்ளே எடுத்துக் கொள்ளப்பட்ட மகள் ஏஞ்சலாவுடைய இறுதி நடக்கிற வழிபாட்டு இறுதிகளை கூட கடந்து வந்திருக்கிறோம் கேட்டாமே. அவருடைய வாழ்வும் இந்த வழிபாடும் ஆண்டவரை உமக்கு மகிமையாக இருந்ததற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகள். வழிபாட்டை நாங்கள் நிறைவு செய்கிற போது ஆண்டவரை கண்ணீரோடு வேதனையோடு பிரிவு துயரோடு ஒரு பக்கத்திலே இருக்கிற போது மறு பக்கத்திலே ஆண்டவரே உடைய வசனம் சொன்னபடி அவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இறந்து போன ஆண்டுடைய பிள்ளைகளையும் உங்களையும் நாங்கள் முகமுமாய் சந்திக்க முடியும் என்று கேட்கிற ஆண்டவர் அவர் நாளை நாங்கள் அடையும் வரைக்கும் இந்த அடியவளும் இவருக்கு முன்பு இறந்து போன ஆண்டவருடைய பிள்ளைகளை விட்டு சென்ற சாட்சியின் பாதையை நாங்கள் தொடர கர்த்தாவே உடைய கிருபையின் எங்களுக்கு காரணம் சிறப்பாக அன்பான அனந்தக்கார பிள்ளைகள் மூன்று நாம் ஜெபிக்கிறோம். அம்மாவுடைய கனவு உடைய விருப்பம் அவளுக்கு தெரியும். உடைய சாட்சியின் வாழ்வு அவளுக்கு கண்கள் கண்டது. அந்த வாழ்வை இந்த பிள்ளைகள் தொடர்ந்து உடைய கிருபையை கொண்டாடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய கூட்டுறவும் நம் அனைவரோடும் இன்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாக கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாடல் பிரிவிலிருக்கிற இறுதி எஞ்சை பாடலை பாடுகிற போது Sandip
Yarum
வேணாம். நீங்க எப்பயும் இருக்கிறீங்க, கவலைப்பட வேணாம். நாங்க உங்களை இதை திருப்பி கொண்டு போவோம். நீங்க எந்த இதில் நீங்க உங்களை இது வரைக்கும் பார்த்து கொண்டீங்களோ அதை விட நாங்க நல்லா செய்வோம். உங்களோட இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் உங்களோட இது ஓடிட்டே இருக்கு. எனக்குள்ள அது ஓடுது, அதை நான் நம்புறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம நீங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி. அப்ப சரியான கஷ்டப்பட்டவர், அதுக்கு நன்றி. உங்களை இதுவரைக்கும் இவ்வளவு நல்ல இதுல வளர்த்து விட்டதுக்கு நன்றி. நிறைய பேர் நிறைய இதுல இதா இருக்கிறாங்க. ஆனா நீங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷம் உங்களுக்காக உயிரை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களோட வழி நடத்துல கடவுளுக்கு நன்றி. கடவுள் இல்ல அம்மா, நீங்க உங்களை இதுவரைக்கும் பார்த்து கொண்டதுக்காக நன்றி அம்மா. நீங்க போறீங்கன்னு நாங்க யோசிக்கல, ஆனா ஒரு நாள் எப்பயே சந்திப்போம். ஏஞ்சலா போயிட்டு வரணும். 1 2 3 அம்மா ஏஞ்சலா. இதயம் மிக காசந்து நொந்து மன கிளேசம் அடைந்திடும் நாள், மன புண்ணில் என்னை தடவி மன ஆறுதல் தந்திடுவா. வாழ்த்துவோம் இலை பாருதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. மார்போடு ஆணை பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவா. வாழ்க்கையில் பாரங்கள் நெருக்கையிலே பிரசன்னம் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே, நானே ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என்
சமூகத்திற்கே. உறவுகளோ பிரிவுகளோ தனிமையோ தவிப்புகளோ, உறவுகளோ பிரிவுகளோ தனிமையோ தவிப்புகளோ, எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு. எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன், வாசலில் காத்திருப்பேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவேன். நான் நம்பிடுவேன் பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவேன். அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் களிப்போ. நம் தொல்ல யாத்திரை முடிந்து விண்கிரீடத்தை நாம் தரிப்போம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில் வாழ்வை நான் வெறுத்தேன். தெய்வமே உடைத்தீர் என்னை உருவாக்கி நீர் சிற்றித்தீர். சீர்படுத்தி நீர் புடமிட்டீர் என்னை புதிதாக்கி நீர் பிரித்தீர். பிரியாதிருந்தீர் எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்திலும்
என்னை நடத்தியதே.
மாம்சமெல்லாம் புல் போன்றது, அதன் அழகெல்லாம் வெளியின் பூ போன்றது. கர்த்தரின் சுவாசம் அதன் மேல் படவே புல் உலரும், பூ உதிரும். இக்கலரை அண்டையிலே நிற்கின்ற நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் நிற்காமல் நமது தலைகளை உயர்த்தி நிற்கின்றோம். ஏனெனில் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் கடவுளால் உண்டாக்கிய ஒரு வீடு விண்ணுலகிலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த உடலில் குடியிருக்கையில் நாம் வெளிப்பாட்டை கண்டு நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆனால் கடவுள் தமது சித்தத்தை ஒவ்வொருவர் வாழ்விலும் நிறைவேற்றும் பொழுது நமது விசுவாசம் வெளிப்பாடாக மாறும். அப்பொழுது நாம் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவோம். ஆகையால் கடவுள் தாமே கட்டியிருக்கிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தை நாம் அடையும் வரைக்கும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இறந்துவிட்ட இந்த சகோதரியை கடவுள் தம்முடன் சேர்த்துக்கொள்ள திருவிழம் கொண்டபடியினால் இவருடைய உடலை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நித்திய வாழ்வை அடைவதற்கு உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் நாம் நம்புகிறபடியினாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றென்றுமாய் ஜீவிப்போம் என்ற விசுவாசத்தினாலும் நாம் இப்படி செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் என்றென்றும் உண்டாவதாக. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்றெழுதி, ஆம், அவர்கள் தம் உழைப்பினின்று இளைப்பாறுவார்கள், அவருடைய செயல்களும் அவர்களுடைய கூட போகும் என்று ஆண்டவரும் சொல்லுகிறார் என்றது. ஆமென். இரக்கமுள்ள தந்தையே, முதுமைந்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலும் மெய்வாழும் ஆக்கிய கடவுளே, பாவ மரணத்திலிருந்து எங்களை எழுப்பி நீதி வாழ்வுக்குள் கொண்டு வாரும். நாங்கள் இப்புவி வாழ்வை விட்டு அகலும் போது எங்களை விட்டு பிரிந்து போன சகோதரியும் நாங்களும் முது பார்வையில் விரும்பப்படத்தக்கவர்களை காணப்பட முது மட்டட்ட கிருபை நாள் கடாட்சி தருளும். ஆமேன். எல்லோருக்கும் தந்தையானவரே, நாங்கள் இதுவரை அன்பு செலுத்தி இனி காண முடியாத யாவர் பொருட்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு உமது சமாதானத்தை கொடுத்தருளும். உமது தெய்வீக ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. உமது அன்பின் புத்தியினாலும் எல்லா வல்லமையினாலும் உமது சித்தத்தின் நல்நோக்கை அவர்களிலே நிறைவேற்றியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வேண்டுதல் கேட்டருளும் சுவாமி. ஆமென். ஆமென். எல்லா வல்லமையுள்ள கடவுளே, எல்லா இரக்கத்துக்கும் தந்தையானவரே, எல்லா ஆறுதலையும் அளிக்கின்றவரே, இங்கே வேதனையோடு கண்ணீர் விட்டாலும் ஒவ்வொரு மேலும் ஒரு தயவான இரக்கத்தை பொழிந்தருளும். அவர்கள் தமது துக்கத்தை எல்லாம் உண்மையில் இறக்கிவிடவும் முத அன்பின் ஆறுதலையும் அரவணைப்பையும் அறிந்து கொள்ளவும் இறங்கியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வேண்டுதல் கேளும் சுவாமி. ஆமென். தூயவரான தந்தையே, எமது கடமைகள் எல்லாம் உமது உதவியை ஈந்தருளும். எமது பிரச்சனைகள் சிக்கல்களில் எல்லாம் உமது வழிகாட்டலையும், எமது ஆபத்துகளில் உமது பாதுகாவலையும், எமது துக்கங்களில் உமது சமாதானத்தையும் நீர் தாமே ஈந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்றாடுகின்றோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய கூட்டுறவும் நம் அனைவரோடும் இன்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாக கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ராஜநாதன் குடும்பம் சார்பில் ஏஞ்சலா பிலிப் சுகவீனமற்று இருந்தபோது மருத்துவம் செய்த பதுல் ஹாஸ்பிட்டல், பேட்டிக்லோ ஹாஸ்பிட்டல் அனைவருக்கும் நமது நன்றிகள். துயரமான நேரத்தில் பல்வேறு விதமாக எங்கள் துயரத்தில் பங்கு கொண்ட எல்லோருக்கும் நன்றி. முக்கியமாக கால்ஸ் வீட்டுக்கு வந்து துக்கம் விசாரித்தவர்கள், இறுதிச் சடங்கில் பங்கு பெற்றவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறுகிறோம். ஃபைனல் பிரயாஸ் அண்ட் சர்வீஸ் மிகவும் சிறப்பாக ஃபைனல் பிரயாஸையும் சர்வீஸையும் செய்த பாடல் குழு ப்ளஸ் இரங்கல் உரை நிகழ்த்திய திருமதி தமயந்தி, திருமதி ஸ்கந்தராஜா, மைத்துனர் தெரஸ் ஜெயநாதன், வணக்க அழைப்பு திரு ஆர் சாமுவேல் சுபேந்திரன், ஆரம்ப ஜபம் அருத்திரு ரவி முருகப்பிள்ளை, இரங்கல் உரை ஆசான் திரு KJ அருளானந்தம், ஜபம் அருத்திரு SD தயாசீலன், நன்றி சபம் சகோதரி புஷ்பராணி பத்மநாதன், இரங்கலுரை திரு செல்வநாதன், ஜபம் சகோதரர் சார்ஸ், வேதபாடம் திரு சார்ஸ் நிமல்ராஜ், சிறப்பு பாடல் பிரிசிலா விக்னராஜ், ஆறுதல் செய்தி அருத்திரு அருள்ராஜ் அவர்களுக்கு
எங்கள் நன்றி. மிகவும் சிறப்பாக இந்த சுப வழிபாட்டை நிறைவேற்றியவர்களுக்கு நன்றி. மேலும் ஏஞ்சலா சுகமினமிட்டு இருக்கும்போது அவருக்கு தேவையான உணவுகளை சமைத்து கொடுத்த மணி ஆண்டி எங்கள் வீட்டில் இருக்கிறவர், அவருக்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மலர் வளையங்கள் அனுப்பி அவர் எல்லோருக்கும் நன்றி. கடைசி நேரத்தில் அம்மா சரியான சீரியஸாக இருக்கையில் ஹாஸ்பிட்டலில் டாக்டரான இருந்த டாக்டர் இக்பால், டாக்டர் ஜேஎம் 2 பேருக்கும் நன்றி. மற்றும் ஓட்டோ உதவிகளை செஞ்ச ஓட்டோ டிரைவர் ராஜ் அவருக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றிகள். பதுல்லையில் அம்மா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சுகமாக இல்லாமல் இருக்கையில் அங்கே வீடு தந்து உதவி உபசரித்த டாக்டர் ஸ்ரீகாந்தருக்கு அவங்களோட குடும்பத்துக்கும் நன்றிகள். மற்றும் இந்த இதுக்கு வந்த அம்மாவோட பழையின இந்திய நாள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றிகள், குடும்பத்துக்கும் நன்றிகள். மற்றும் இந்த இறுதிச் சடங்கில் கொரோனா பீதியையும் உட்படுத்தாது வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் வீட்டில் குளிர்பானம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றோம். தயவு செய்து வந்து பங்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி.
உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது தரமசலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசலாக்கியமே அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவனின் அடைக்கலமே நோட்டையும் அரணும் அவர். இறைவா, உம்மை கல்லறையிலே வைத்ததன் பின்னர் எங்களுக்காக கல்லை புரட்டுவார் யாரோ என்ற ஏக்கத்தோடு கல்லறையை நாடி வந்த அந்த பெண்களுடைய உள்ளத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஏக்கமும் எங்களுக்காக யார் போவார் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் இந்த சமூகத்தில் நிற்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் அங்கு கல்லறையிலே நீர் இல்லை, உயிர்த்தெழுந்து விட்டீர் என்ற அந்த செய்தி எங்களுடைய வாழ்விலே எப்போதுமே ஒரு மலர்ச்சியையும் விழிச்சியையும் ஏற்படுத்துகிறதற்காக மட்டும் நன்றி. அந்த விழிப்புணர்வோடு ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு நடந்து கொள்ளுகிறதற்கு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த பலத்துக்காக மட்டும் நன்றி. உம்முடைய அடியானோடும் பிள்ளைகள் காட்டிய அன்பும் பராமரிப்பும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளையை இழந்து விடுவதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்ட நாட்களை நீ தொடர்ந்து பலப்படுத்தி வந்தீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுளாய் கூடவே இருந்தமைக்காகவும் எப்போதுமே நல்ல ஒரு போராட்டத்தை போராடி எல்லா வெற்றியையும் நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்ற அந்த நிச்சயத்தை உம்முடைய பிள்ளை பெரும்படியாய் உம்முடைய மகள் ஏஞ்சலா வாழ்ந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உடைய வாழ்வின் மூலமாய் நீ யார் யாருடைய புண்களை ஆற்றினீரோ, யாருடைய வேதனைகளை ஆற்றினீரோ, யார் யாருக்கு வேதனையிலே இருந்து மகிழ்ச்சியை கொடுத்தீரோ, அரவணைப்பை கொடுத்தீரோ, ஆதரவை கொடுத்தீரோ, உதவியை கொடுத்தீரோ, அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் நன்றி கூறுகிறோம். நம்முடைய அடியாளின் மூலமாய் இந்த குடும்பத்திற்கு நீர் கொடுத்த வளத்திற்காக அனைவரையும் அவர் ஒன்றிணைத்து கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியமைக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அவனமாய் தன்னுடைய தந்தையை தாயை அவர் பராமரித்த விதங்கள் ஒவ்வொன்றுக்குமாக நமக்கு நன்றி கூறுகிறோம். தன்னுடைய சகோதரிகள் மீது அவர் வைத்த அன்புக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். அவனமாய் திருச்சபையிலும் வெளி இடங்களிலும் தன்னுடைய பணியாற்றிய களங்களிலும் பணியாளர்களோடு அவர் வெளிப்படுத்திய அவருடைய உண்மைக்கும் அவருடைய வாழ்வுக்குமாக நமக்கு நன்றி கூறுகிறோம். இப்போது ஆண்டவரே சுவாமி, உம்முடைய பிள்ளைகள் திடன் பெற்றிருக்கத்தக்கதாகவும் உம்முடைய அடியாள் உம்முடைய அகத்திலே சேர்ந்திருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே, உடைய பூத உடல் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இடம் ஒரு புனிதமாக்கப்படுகின்ற இடமாக உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக இந்த கல்லறையிலே முன்னமே அடக்க பண்ணப்பட்டிருக்கின்ற ஐயாவையும் அம்மாவையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவருடைய வாழ்வை, அவருடைய அர்ப்பணிப்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இந்த இடத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தூர இடங்களிலும் எங்கிருந்தும் வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கிட்டார். உற்றார உறவுகளை பெறப்படும். இந்த துன்பியல் காலம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் கடந்து வருகின்ற போது உம்முடைய தென்பும் உம்முடைய வழிநடத்தலும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவராகிய இயேசுவின் பாதம் படுகிறோம். நல்ல ஆமென்.
பகல் வேளையிலும் அது நமக்கு மகிமையாகவும் அக்காவுடைய 8வது நாள் நினைவாகவும் ஜெபப்படுத்துக்கு ஆரம்பமாக 155வது பாடல் நாங்கள் பாடுவோம். 155வது பாடல் என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தாயவாய் நிலத்தம் நிறுத்தப்படுவதிலே 104 என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் வைத்ததினால் பறிக்க இயலாத வருமென்னை. பாசமின் மேல் வைத்ததினால் பறிக்க இயலாத வருமென்னை. என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீர்க்கதோராய் கைவிடலேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீர்க்கதோராய் கைவிடலேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாரும் நேரிடாம் என் தலை முடியும் கண்ணினீரே. நீரறியாரும் நேரிடாம் என் தலை முடியும் கண்ணினீரே. என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஜெபிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். உயிர் தழுதலும் மெய் வாழ்வும் நானே. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலும் ஆண்டவரே உடைய மகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட 8 நாட்களுக்கு பின்பதாக என்னுடைய விசுவாச வாழ்வை துறக்கணுமா முடிக்கணுமா எங்களை நோக்கி ஆண்டவரே அன்பான கணவர் பிள்ளைகள் இங்க இருக்கிற உறவுகளோடு சேர்ந்து ஆண்டவரே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலக வாழ்விலே ஆண்டவரே இந்த மகளை நிறைவாக இந்த உலகத்துக்கு தந்து தன்னுடைய தாயையும் தந்தையும் சந்தோஷிப்பிக்கிற ஒரு ஆசீர்வாதமான மகளாக அவர் வாழவும், தன்னுடைய சகோதரங்களுக்கு ஆண்டவரே
ஒரு நல்ல சகோதரியாக இந்த உலக வாழ்வின் ஓட்ட பந்தயத்தை நிறைவாக ஓடவும், திருமண வாழ்விலே ஒரு நல்ல மனைவியாக, குடும்ப வாழ்விலே ஒரு நல்ல தாயாராக, திருச்சபை வாழ்விலே ஆண்டவர் நல்ல விசுவாசியாக, தன்னுடைய வேலை தளத்திலே ஒரு நல்ல ஒரு சக பணியாளராக, முகாமையாளராக கடமையாற்றுவதற்கு கர்த்தாவே அவருடைய வாழ்விலே நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி 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 என்று சுவாமி எவ்வளவு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதன் வழியாக ஆண்டவரே கிடைத்த அந்த ஆசீர்வாதங்கள், அவர் வழியாக கிடைத்த ஆலோசனைகள், அவர் வழியாக கிடைத்த அனுபவ பகிர்வுகள், வழியாக ஆண்டவரே வாழ்விலே கிடைத்த அந்த விசுவாச தொடுதல்கள் யாவற்றையும் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்ப என்னுடைய வசனம் சொன்னபடி ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த உயிர் மூச்சை பிதாவே உடைய கரங்களிலே என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய மகனாகிய ஆண்டவர் இயேசு சொன்னது போல இந்த சகோதரியும் தன்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து இனி துன்பமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, கண்ணீரும் இல்லை என்று சொன்ன ஆண்டவரே, கை வேலை அல்லாத அந்த உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் உடைய மகளுக்கு உரிய இடத்தை கொடுத்திருந்த நிச்சயத்தோடு நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். உலக வாழ்விலே ஆண்டவரே நாங்கள் நேசிக்கிறவர்கள் எங்களை விட்டு பிரிக்கிற போது நாங்கள் கண்ணீர் விடுகிறோம், நாங்கள் எழுந்துகிறோம், கலங்குகிறோம். அடுத்தது என்ன என்ற பல்வேறு விதமான குழப்பங்கள் கூட கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நாட்கள் எங்களை விட்டு கடந்து செல்லுகிற போது ஆண்டவரே, எங்களை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர், எங்களை தேற்றுகிற ஆண்டவர், எங்களுடைய வாழ்வின் இடைவெளியை நிரப்புகிற ஆண்டவர் நீர் தாமே இம்மானுவேலாக ஆண்டவரே சிறப்பாக டாக்டரோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து அந்த இழப்பின் மத்தியிலும் அதை தாண்டி வரவும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இருக்கிற உணர்வோடு ஆண்டவரே தொடர்ந்தும் விசுவாச பாதையிலே தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு கர்த்தாவே உடைய பேரோடைய எங்களுக்கு தரம்படியாக சொல்லிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, உடைய மகள் காட்டிய அந்த விசுவாச பாதையை பிள்ளைகளும் நாங்களும் ஆண்டவரை தொடர்ந்து இந்த உலக வாழ்வு முடியும் வரைக்கும் அல்லது உங்களை நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவரை நாங்களும் அந்த போராட்டத்தை தொடர்ந்து ஓடுவதற்கு ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக அருளை எங்களுக்கு தாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் தொடர்ந்து செவிலில் நின்றவாறு 168ஆம் பாடல் முதலாம் மூன்றாம் சரணத்தை மாத்திரம் பாடுவோம். புத்துயிர் பாமலிலே 168ஆம் பாடலுடைய முதலாம் கடைசி சரணம் நிதரிச பாடல் புத்தகத்திலே 400வது பாடல். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, துயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே, வசனம் தியானிக்கையே இதயமது ஆறுதலே, கண்ணீரோடு நடக்கையிலே தீபமாக வழி நடத்து, காரிரோடு நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. மூன்றாம் சரணம். அவரேனக்காய் ஜீவன் தந்து அளித்த இந்த வேட்பினையே கண்களினால் காண்கிறேனே, இன்ப காணா தேசமதே
தூயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணிந்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணிந்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணிந்திடுமே. இன்ப காணான் தேசம் அதை நாங்கள் காணும் வரைக்கும் அக்காவும் அவருக்கு முன்பு இறந்து போன அவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் காட்டி அந்த விசுவாச பாதையிலே நாங்கள் தொடருவோம். ஆசியை வெடிப்போம். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய கூட்டுறவும் நம் அனைவரோடும் சிறப்பாக அக்கா விட்டு சென்ற அந்த சாட்சியின் வாழ்வோடும் அவருக்கு அன்பான கணவன் பிள்ளைகள் இங்கே இருக்கிற உற்றார் உறவுகளோடும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாக கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. மகளை இணைந்து நாங்கள் இந்த சுபத்திலே கருத்திருக்கிற போது ஆண்டவரே அவர் வழியாக கிடைத்த ஆசீர்வாதம் நினைந்து நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த உணவை நாங்கள் காண்கிற போது இந்த உணவின் வழியாக ஆண்டவரே நீர் அவருக்கும் எங்களுக்கும் தந்த பிளத்துக்காக நாங்கள் திரும்பவும் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த உணவு வந்த வழிவகைகளை நாங்கள் நன்றியோடு திரும்பி பார்க்கிறோம். இதை உண்டு பெருங்கொண்டு ஆண்டவரே நீர் எங்களோடு வாழ்கின்ற உணர்வோடு உம்முடைய உயிர்ப்புக்கு சாட்சியாக நாங்கள் எப்போதும் வாழவும் ஆண்டவரே உம்முடைய மகளாகிய ஆண்டவரே அஞ்சலா அக்கா வாழ்ந்த அந்த சாட்சியின் வாழ்வை உடைய குடும்பத்தோடு சேர்ந்து நாங்களே தொடரவும் எங்களையும் பலப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். இதயம் மிக கசந்து நொந்து மன கிளேசம் அடைந்திடும் நாள் மன புண்ணில் என்னை தடவி மன ஆறுதல் தந்திடுவார். வாழ்த்துவோம் எங்கள் தேவனை ஜீவனாட்களிலும் மறு யாத்திரையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். இலை பாருதல் தரும் தேவா களை தோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா களை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே. மார்போடு ஆணை பாரே மனக்கவலை
தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.